வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பிளாஸ்டிக் பொல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். Jan 1லேருந்து 2022லேருந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பேன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து இந்த கிளாத் பேக்ஸ், ஜூட் பேக்ஸ், மீண்டும் மஞ்சப்பை திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நமக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு காயர் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் நார் வச்சு அந்த பேக்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வரதுனால தே ஆர் கோயிங் டு ப்ரொமோட் ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸ் நம்மளை சுற்றி வெறும் கேரி பேக்ஸில் மட்டுமே கிடையாது, நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. சேரு, டேபிள், நம்ம எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயுமே அது இருக்க போகுது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களால் அதுக்கேற்ற ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம். ஸோ இருக்கிற பிளாஸ்டிக்கை, அந்த வேஸ்ட்டை நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெல்த் ரீஜெனரேட் பண்ணுறது தான் நம்மளோட ஒரு ஸ்கோப் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா த ரபிஷ் கலெக்ஷன் சர்வீசஸ் ஆர் either ineffective or non-existent. பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை தாண்டி ஏஷியா, ஆஃப்ரிக்கா, இது மாதிரி மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், லோவர் இன்கம் கண்ட்ரீஸ், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஜெனரேஷன் அதிகமாக இருக்குது. பட் அதை ரீசைக்கிள் பண்ணுற கெப்பாசிட்டி, அந்த டெக்னாலஜிக்கல் ஒரு கேப்பபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறாங்க. ஓகே, பட் வெல்த்தியர் கண்ட்ரீஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிள் வித் adequately collecting waste plastics, especially those with poor recycling rates. ஓகே, ஸோ அவங்களுமே நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் வெல்தியர் கண்ட்ரீஸ் நல்லா பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட குவாண்டம் ஜெனரேட்டடே அவ்வளோ அதிகமாக இருக்குது. நமக்கு தெரியும்ல, ஸோ அவங்க எல்லாமே ஃப்ரோசன் கல்ச்சர் தான். அவங்களோட வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட மீட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட 140 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 40 கோடி மக்கள் தான் இருக்காங்க. நம்மளை விட அவங்க 1/3 கம்மியாக இருக்காங்க. ஓகே, 1/3 தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட குவாண்டம் வந்து கம்மியாக தானே இருக்கணும். பட் ஆக்சுவலி அவங்களது குவாண்டம் கம்மியாக கிடையாது. ஸோ அவங்களும் அதிகமான யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து நமக்கு வந்து நேஷ்னலி நிறைய வந்து ரூல்ஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ ஒவ்வொரு நேஷனும் நீங்கள் இதை பேன் பண்ணுங்கள், அதை பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் பண்ணுறாங்க. பட் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபலி இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரலாம். இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கோ இல்லை சம் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் விச் இஸ் வெரி டெட்ரிமெண்டல் டு த என்வாயன்மெண்ட், இந்த மாதிரி எதுனா பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேன் பண்ணுறதுக்கு குளோபலி ஒரு கன்வென்ஷன் மாதிரி, ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் கண்டெம்ப்ளேட் பண்ணுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் வி கேனாட் ஜஸ்டிஃபை இல்லை. பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த டேக் அவே கல்ச்சர் இஸ் வெரி காமன், அவங்களாம் அதே பழகிட்டாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரோசன் மீட், அது அவங்களோட எவ்ரிடே ப்ராடக்ட். அவங்க கிராசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற வெங்காயம், தக்காளி நம்மளாம் அப்படியே ராவாக ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோம். பட் அது எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரோசனாக வருது, எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் வருது. அவங்களால இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸில் வைக்க முடியுமா? பேப்பர் பேக்ஸில் ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் வச்சோன்னா ஃப்ரீசர்லேயே அது போயிடும். கரெக்ட். ஸோ அதே மாதிரி ஸ்டீல் டப்பாலாம் வைக்க முடியுமா? தட் இஸ் நாட் அஃபோர்டபுள். ஸோ பிளாஸ்டிக் தான் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களால இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு குளோபலாக ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது வந்து இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு பேன் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, அண்ட் இந்த பிளாஸ்டிக்கோட கன்சம்ஷன் எப்போத்துலேருந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இந்த லாஸ்ட் 70 இயர்ஸ், ஒரு வேர்ல்ட் வார் செகண்ட்க்கு அப்புறமா, ஒரு மேசிவ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா எல்லாருமே பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கரெக்ட். ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபினான்ஷியலி ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க திருப்பி ரீகூப் பண்ணி வெளியே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ப்ரொடக்ஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ப்ராலிஃபரேட் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். ஸோ பிளாஸ்டிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, உங்களோட மெடிசின், உங்களோட லைஃப் சேவிங் கேட்ஜெட்ஸ், உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர், வாட்டர், ரோட், எல்லா இடத்துலையுமே we cannot avoid plastics. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச பிளாஸ்டிக்ஸ் நம்ம கண் எதிர்க்க வெறும் பிளாஸ்டிக் பேக் பற்றி மட்டும் பேசுகிறோம். பட் அப்படி கிடையாது, நம்மளை சுற்றி எல்லாமே பிளாஸ்டிக். ஸோ அது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும், அது எல்லாத்தையுமே வந்து டீக்ரேடபிளாக கொண்டு வரணுன்றது கஷ்டம். ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை நீங்கள் பண்ணுங்க. ஓகே, ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ தே மேக்கப் அபவுட் 40% of the annual plastic production. ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னா இப்போ நம்மளோட ஒரு சோப்போட ஒரு கவரு, இல்லாட்டி ஒரு டூத் பேஸ்டோட ஒரு டூத் ப்ரஷோட கவரு, இல்லாட்டி நீங்கள் பிளாஸ்டிக் ஒரு பால் பேக்கெட் கவர், பிஸ்கெட்டு, சிப்ஸு, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ், ஸோ இதோட கவர், பேக்கேஜிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பிரிக்கிறீங்க, திறக்கிறீங்க, அதை போட்டுடுறீங்க, தட்ஸ் இட். இல்லை, ஸோ இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டே வித் யூ ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 1 monthனு வச்சுக்கோங்களேன். ஸோ தே ஆர் நாட் கால்ட் அஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் தான் நீங்கள் 1 செகண்ட் அதை திறந்துட்டிங்கன்னா அது முடிஞ்சு போச்சு, அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. பட் அந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஃபுல்லாக டீக்ரேட் ஆகிறதுக்கு மோர் தென் 400 இயர்ஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளோ வந்து அதிகமான ஒரு குவாண்டம் ஆஃப் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் டெய்லி பேசிஸ் நம்ம எத்தனை பால் பேக்கெட் வாங்குறோம், எத்தனை பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறோம், இவங்க எல்லாமே they are contributing to environmental degradationன்றது நமக்கு தெரியணும். Okay, so many of these items like plastic bags and food wrappers, they are only used for few minutes, but அவங்க நிறைய வருஷம் எடுத்துக்கிறாங்க. And plastics often contain additives making them stronger, more flexible, durable. நம்ம அப்படி தானே வாங்குறோம். ஒரு டப்பா வாங்குறோம்னா இது நல்லா உழைக்குமா, இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 month இருக்குமா அப்படின்னு பார்த்து வாங்குறோம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது கலர் மாறிடுச்சுனாலோ இல்லை ஃபேட் ஆகிடுச்சுனாலோ இல்லை அது குவாலிட்டி நல்லா இல்லைனாலும் நீங்கள் தூக்கி போடுறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற 1 month யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அதோட லைஃப் லாங் நீங்கள் அது டீக்ரேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் யூ மோர் தென் 400 500 சில டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து 900 இயர்ஸ்லாம் ஆகுது டு கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் இன் டு த என்வாயன்மெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டியூரபிள்னு சொல்லி நல்ல குவாலிட்டி வாங்குறீங்கன்னு நினைப்பீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அது எல்லாமே வந்து இட் இஸ் அ பூன் டு அவர் என்வாயன்மெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, and many of these additives can extend the life of these products which will become a litter. Okay, so நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அது டியூரபிள் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாமே கெமிக்கல்ஸ் அண்ட் additives தான் ஆட் பண்ணுறாங்க. அது இன்னும் பிளாஸ்டிக் பொல்யூஷனை ரொம்ப லாங் டேர்மாக தான் அது பண்ணுது. ஓகே, ஸோ ட்ராஷ் இஸ் ஆல்சோ பீங் கேரிட் பை மேஜர் ரிவர்ஸ். நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஸோ இந்த நம்மளோட பெரிய பெரிய ரிவர்ஸ் இருக்குல்ல, இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்ரா, ஸோ இவங்களெல்லாம் பிளாஸ்டிக்கோட ஹைவேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தே டிரான்ஸ்போர்ட் ரிவர் பிளாஸ்டிக், அவ்வளோ பிளாஸ்டிக் கொண்டு போய் அது எல்லாமே கடல்ல போய் சேர்க்குது. ஸோ தட் இஸ் நாட் வெரி குட். இல்லை, நம்ம வந்து போடுற சின்ன சின்ன டொமெஸ்டிக் வேஸ்டாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் டம்பிங்ஸாக இருக்கட்டும், முனிசிபல் வேஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம போய் ஆற்றுல தான் கொட்டுறோம். ஸோ இது ஆற்றுல கொட்டும் போது அது அப்படியே அவ்வளோ பிளாஸ்டிக் ஒரு அவ்வளோ கண்டாமினேஷனை வந்து கொண்டு போய் அது கடலில் சேர்க்குது. அங்கே வாழ்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் லைஃப் எல்லாமே டேமேஜ் பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஒன்ஸ் அட் த சீ மச் ஆஃப் த பிளாஸ்டிக் ட்ராஷ் மீன்ஸ் இன் கோஸ்டல் வாட்டர். ஸோ நிறைய அப்படியே கோஸ்டல்லே தங்கிடும் லைட் வெயிட் பிளாஸ்டிக் எல்லாம். ஸோ அதெல்லாம் உள்ளே போகாது, இன்னும் ஹெவியான பிளாஸ்டிக் தான் அப்படியே உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகும்போது ஃபிஷ்லாம் என்ன நினைக்குது, அது அவங்களோட சாப்பாடுன்னு நினைக்குது. ஸோ அதை அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்ன்றது அப்படியே பெருசாகவே இருக்க போகிறதில்ல. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வித் சன்லைட் அண்ட் விண்ட் அண்ட் வேவ் ஆக்ஷன் அது உடைய போகுது. ஸோ அது சின்ன சின்னதாக ஆகும்போது அந்த ஃபிஷ் அதை சாப்பிட்றாங்க அண்ட் அவங்க இறந்தும் போகிறாங்க. அந்த ஃபிஷ்ஷை தான் திருப்பி நம்மளும் சாப்பிட்றோம். ஓகே, ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி நமக்கு அது திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அண்ட் தீஸ் ஆர் சோ கால்ட், இப்போ இந்த உடஞ்சு போகுது இல்லைங்களா, ஸோ இதுதான் நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் சொல்கிறோம். அண்ட் தே ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த வாட்டர் காலம் அண்ட் ஹேவ் பின் ஃபவுண்ட் இன் எவ்ரி கார்னர். நீங்கள் வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட எஃபெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இங்கே கோஸ்டல் ரிவர்ஸ், நம்மளோட ஓஷன் இல்லை, எங்கேயோ இருக்க ஆர்டிக், அண்டார்டிக், மவுண்ட் எவரெஸ்ட் வரைக்குமே வந்து இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் போயிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, போலா பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாயில் அந்த பிளாஸ்டிக் ட்ராஷ் கேன்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே எப்படி பிளாஸ்டிக் போச்சு, அங்கே எப்படி அந்த கோகோ கோலா டின் போச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ பொல்யூட் பண்ணியிருக்கோம். தே ஆர் ஜஸ்ட் கேரிடுங்க விண்ட் கரண்ட்ஸ், ஓஷன் கரண்ட்ஸில் ஒரு ஓஷன்லேருந்து அப்படியே அந்த வாட்டர் அப்படியே கேரி ஆகும். ஸோ அந்த வாட்டரில் இருக்க எல்லா டம்ப்ஸ், எல்லா ஃபிஷ், அங்கே இருக்க பாப்புலேஷன் எல்லாமே அப்படியே கேரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வேஸ்ட்டுமே சேர்ந்து தான் கேரி ஆகுது. ஸோ இந்த இப்படி பார்த்தீங்கன்னா த என்டையர் வேர்ல்ட் இஸ் பொல்யூட்டட். நீங்கள் நினைப்பீங்க யூஎஸ் தான் அவ்வளோ பொல்யூஷன் பண்ணுறாங்க, நமக்கு என்ன ப்ராப்ளம், அப்படி கிடையவே கிடையாது. we are all one single unit. ஓகே, ஸோ எங்கே ப்ராப்ளம் நடந்தால் நமக்கு இம்பேக்ட் வரும், இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கா வரும். ஓகே, ஸோ தட் we have to be very aware of. And microplastics are breaking down further into smaller plastics. ஸோ மைக்ரோபிளாஸ்டிக்ஸ்ன்றதே ரொம்ப சின்னது. அது இந்த width of a hair சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட ஃப்ராக்ஷன்ஸ் தான். பட் அதை விட சின்னதாக இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம நானோ ஃபைபர்ஸ் பிளாஸ்டிக் மைக்ரோ ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணிலையுமே இருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்ம குடிக்கிற வாட்டர் பியூரிஃபைட் வாட்டர், ஆர்ஓ வாட்டர், அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. அதில் நிறைய மினரல்ஸ் போகுது சரி, பட் அதை தாண்டி நம்ம நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் on a daily basis. So that's very bad. So இவ்வளோ plastics consume பண்ணிட்டு இருக்கோம். So what is the impact? So impact of plastic pollution on wildlife நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் animal life, wildlife பார்க்குறோம், அப்புறம் human life, plant life, இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேசலாம். ஸோ wildlife நீங்கள் பார்த்தீங்கன்னா
டெரெஸ்ட்ரியலாக இருக்கட்டும், ஏவியன்னா பேர்ட் ஸ்பீஷீஸாக இருக்கட்டும், அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. ஓகே. ஸோ நம்ம டெய்லி பார்க்குற நம்ம அவ்வளோ ரோட்டில் பார்க்குற அவ்வளோ டம்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் நம்ம பொல்யூஷன் பண்ணால் அங்கே இருக்க அனிமல்ஸ் அதை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அந்த கவரையுமே தே கன்சியூமே. ஓகே. நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அவங்களோட இந்த நியூஸ்லலாம். ஓகே. அவங்களுக்கு நீங்கள் அவங்க ஸ்டொமக்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் லைனிங்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ இன்டைஜஷன் கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளால. ஓகே. ஸோ தட்ஸ் வெரி பேட். அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கில்ட் பை பிளாஸ்டிக் எவ்ரி இயர். ஸோ இந்த பிளாஸ்டிக்னாலேயே நிறைய பேர் இறக்குறாங்கன்றது நமக்கு தெரியணும். அண்ட் தட் இஸ் வெரி வெரி பேட் அண்ட் இட் இஸ் டு பி ashamed of. Okay. So nearly 700 species including endangered species are known to be affected by plastics. So 700 species இவ்வளோ டைப்ஸ் அது கீழே எத்தனையோ லட்சம் அனிமல்ஸ் தே ஆர் பீங் அஃபெக்டட் நம்ம கிரியேட் பண்ண ஒரு பிளாஸ்டிக்னால. நம்மளால நமக்கு கேடு இல்லாமல் உலகத்தில் இருக்க மற்ற ஸ்பீஷீஸ் எல்லாத்துக்குமே நம்ம கேடு பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தட்ஸ் வெரி பேட். ஓகே. ஸோ சீல்ஸ், வேல்ஸ், டர்ட்டில்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி அவங்க வந்து தெரியாமே அதை கன்சியூம் பண்ணுறாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் இட் இஸ் பீங் ஸ்டாண்டர்ட். ஓகே. இந்த டைஜஷன் சிஸ்டம் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி 100 அக்வாட்டிக் ஸ்பீஷீஸில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம்லலாம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட டெரெஸ்ட்ரியல் ஸ்பீஷீஸாக இருக்கட்டும், உங்களோட அக்வாட்டிக் everybody is being damaged. Okay. On a lifelong basis என்று நமக்கு தெரியணும். ஓகே. அண்ட் இம்பேக்ட் அண்ட் ஹியூமன் லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த phthalates சொல்கிறாங்க, அப்புறம் பைஃபினால், அப்புறம் பாலிப்ரோமினேட்டட் டைஃபினைல் எய்தர். ஸோ இவங்கள தான் PBDEன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்க எல்லாமே சேர்த்து தான் இந்த பிளாஸ்டிக்ஸ் உருவாக்குறவங்க. ஸோ இவ்வளோ பிளாஸ்டிக் இவ்வளோ கெமிக்கல்ஸ் உருவாக்கி தான் அவங்க எல்லாரையுமே வந்து அது டியூரபிள் ஆக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே ஹவ் பின் கம் அண்டர் ஒரு ஸ்க்ரூட்டினி அண்ட் ரெகுலேஷன். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சாதா மெடிக்கேஷனில் இருக்கட்டும், நம்ம கொலான்ஸ், நம்ம பர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஃபுட் பேக்கேஜிங், ஆட்டோமோட்டிவ், அப்ஹோல்ஸ்ட்ரினா நம்மளோட பெட்டிங்ஸ், ஓகே, பெட்டு, சோஃபா அதெல்லாம், அப்புறம் ஃப்ளோரிங் மெட்டீரியல்ஸ், மெடிக்கல் கேஜெட்ஸ். ஸோ இவங்க எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இவங்க எல்லாரையும் தயாரிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி பார்த்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் பின் டிடெக்டட் இன் ஹியூமன்ஸ் அண்ட் ஆர் நோன் டு டிஸ்டர்ப் த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த கெமிக்கல்ஸ் இவங்க எல்லாருலேயும் தான் இருக்குது. ஓகே. நம்ம என்ன சொன்னோம், காஸ்மெட்டிக்ஸில் இருக்குது, அப்போல்ஸ்ட்ரியில் இருக்குது, உங்களோட ஆட்டோமோட்டிவ்ஸில் இருக்குது. இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம ஹியூமன்குள்ளேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் நினைப்பீங்க நான் ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்காடுறேன், ஒரு நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சாப்பிட்றேன், நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது உள்ளே இருக்க தண்ணி தான் நமக்குள்ளே போகுது, அது உள்ளே இருக்க சாப்பாடு தான் நமக்குள்ளே போகுது. பட் அதோடு சேர்ந்து உள்ளே இருக்க பிளாஸ்டிக்கும் போயிட்டு இருக்குது உங்கள் காஸ்மெட்டிக்ஸில் ஆர் உங்களோட மெஷினரி ஆட்டோமோட்டிவ்ஸில். இது எல்லாத்துலேயுமே இருக்கிற காம்பவுண்ட்ஸ் நம்மளோட ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம்குள்ளேயும் இருக்குன்னு இவங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் என்ன கெமிக்கல் பண்ணுறீங்க அது நீங்கள் வெளியே மட்டும் பண்ணல, அது நீங்கள் தெரியாமலே உள்ளேயுமே கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தேர் ஆல் கோயிங் டு effectively damage your systemன்றது உங்களுக்கு தெரியணும். அதுலேயுமே குறிப்பாக இந்த ஜெண்டர்ட் இம்பேக்ட் ஆஃப் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஒரு இட்ஸ் a UPSC question rather. ஸோ இது யூபிஎஸ்சியில் என்ன கேட்டாங்கன்னா எந்த ஜெண்டர் பிளாஸ்டிக் பொல்யூஷனில் இன்னும் எவிடெண்ட்டாக நீங்கள் அஃபெக்ட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது த ஆன்சர் வாஸ் விமென் அண்ட் சில்ட்ரன். ஸோ மென் விட விமென் அண்ட் சில்ட்ரன் இன்னும் அதிகமான பிளாஸ்டிக் கன்சம்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டெய்லி பேசிஸ். இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்ட் வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த பிளாஸ்டிக் டம்பிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற சானிட்டரி ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து மென்னை விட இவங்க அதிகமாக பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஓகே. ஸோ விமென் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி மார்ஜினலைஸ்ட் ஆர் லீடிங் த ஃபைட் அகேன்ஸ்ட் த எஃபெக்ட்ஸ். ஓகே. டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன் டு பிளாஸ்டிக். ஸோ இவ்வளோ அடிக்ஷன் வந்து விமென்க்கு இன்னும் அதிகமாக இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ தே ஆர் பர்டிகுலர்லி சசெப்டபிள் சின்ஸ் தே ஒர்க் போத் as consumers. ஓகே. in the unregulated trash industry in India. ஸோ இவங்க வந்து அதை ப்ரொடியூசராக மட்டும் இல்லை, நீங்கள் தான் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு மட்டும் இல்லை, நீங்கள் தான் அதை கன்சியூமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இதுதான் சொல்கிறாங்க இவ்வளோ வேஸ்ட் நம்மளோட
அன்ரெகுலேட்டட் ட்ராஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து நீங்கள் வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதை தாண்டி நீங்களும் அதை அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி டேமேஜிங் டு ஆர் ஃபியூச்சர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு நம்மளோட என்டையர் உள்ளே இருக்க நீங்கள் லங்ஸாக இருக்கட்டும், எனி பார்ட் ஆஃப் அ பாடி தட் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அ சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் பாப்புலேஷன் இன்க்ளூடிங் விமென், children and immigrants. So இவங்க எல்லாமே they make up the urban-ஓட informal waste management economy. So urban-ஓட informal waste management economy-னா இப்போ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்ம வந்து டெய்லி வந்து ட்ராஷ் போடுறோம். ஓகே, இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வண்டி வருது, நமக்கு வந்து முனிசிபல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதில் போடுறாங்க. பட் நிறைய இடத்துல அப்படி கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பின்னாடி அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அவங்க அந்த ரோட்ல வந்தா அந்த வண்டி இருக்கு, அதுல போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு லேசினஸ், அவங்க என்ன பண்றாங்க பின்னாடி போடுறாங்க. பட் அது போட்டா அது சரியாயிடுமா? உங்க வீடு ப்ரிமிசஸ் கிளீன் ஆயிடும், ஓகே. பட் பின்னாடி போட்டது அது அங்கேயே தானே இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அது தண்ணி வந்து அதுலேருந்து வர மஸ்கிட்டோஸ், அதுலேருந்து வர இன்செக்ட்ஸ் திருப்பி உங்களை தான் பாதிக்க போகுது. தட் பீப்புள் டு நாட் நோ. பீப்புள் ஆர் நாட் பீப்புள் ஆர் நாட் ஈவன் அவேர் ஆஃப் இட். அது தெரிஞ்சாலுமே தே டோன்ட் வாண்ட் ஈவன் ஹேவ் டு ரியாக்ட் டு இட். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நிமிஷம் அந்த வீடு க்ளீன் ஆனால் போதும். பட் எஃபெக்டிவ்லி நீங்கள் அடுத்த ஒரு 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ உங்களுக்கு மழை வந்துச்சுன்னா அதே பிளாஸ்டிக் உங்களுக்கு தான் நோய் கொடுக்க போகுது. அது பீப்புளுக்கு கவலையே இல்லை. ஸோ இதுதான் வந்து அர்பனோட இன்ஃபார்மல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நமக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ரூல்ஸ் இருக்குது, அதுக்காக கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. பட் அந்த ஸ்டெப்ஸை எஃபெக்டிவ்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு மக்களுக்கு பொறுமை இல்லை. ஸோ அது நம்ம டெவலப் பண்ணோம் ஆன் அ வெரி டீப்பர் பேசிஸ். அதை இன்னும் பெனட்ரேட் பண்ணுன்றது நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ தி ரிஸ்க் லிங்க்ட் வித் த லேண்ட்ஃபில்ஸ் அண்ட் டம்ப் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they disproportionately impact women who make up about 49% of the garbage pickers in India. ஸோ இது இன்னொரு பாயிண்ட்டுங்க. இந்த கார்பேஜ் பிக்கர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராஷ் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் விமனாக இருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட இம்பேக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிளாஸ்டிக்கை வந்து ட்ராஷ் வெளியே போடுறீங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை இவங்க வந்து அப்படியேவா எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போட முடியும். ஸோ அங்கேருந்து திருப்பி அதை ரீஜென்ரேட் பண்ணும், அதை கிளாஸிஃபை பண்ணும், செக்ரிகேட் பண்ணும், ரீசைக்கிள் பண்ணும். ரீசைக்கிள் பண்ணாதது அங்கேயே இருக்கும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில் நிறைய விமன் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இதுவுமே அவங்களை இன்னும் அதிகமாக எஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் விமன் கன்சியூமர் பிளாஸ்டிக் தே டூ அண்ட் தே இந்த சானிட்டரி ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே பிளாஸ்டிக்கால தான் ஆகியிருக்கு. அண்ட் விமன் ஆர் கீ கன்சியூமர்ஸ் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்கிறது வந்து விமன் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் ஜெண்டர்ட் இம்பேக்டில் இவங்க இன்னும் அதிகமாக எஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? வாட் இஸ் யுவர் வே ஃபார்வர்ட்? வாட் ஆஸ் அன் aspirant நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ரிமூவிங் பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரம் த என்வாயன்மெண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, உங்களால் பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. எல்லாராலையுமே இனிமேல் நீ டூத் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து ஆல்டர்னேட்டிவ் நீ எதுனா இந்த பழைய நீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எல்லாராலையும் முடியாது. பிகாஸ் நீங்கள் இத்தனை வருஷம் யூ ஹவ் காட் யூஸ் டு இட், கரெக்ட்? ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் சேர்லேயே உட்காரக்கூடாது, வேறு எதுனா எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் டேபிளே யூஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஓகே, அது நடக்க போகிறதும் கிடையாது. அது 1 இயர்லேயோ 1 மந்த்லேயோ அது நடக்க போகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, the majority of approaches to the issue of plastic pollution, they concentrate on avoiding improper disposal or even on restricting the initial use of some plastic products. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீ யூஸ் பண்ணு ஓகே, பட் நீ அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணு. நீ வந்து அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணாத. இதுதான் நம்ம இபிஆர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யார் அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உன் ப்ராடக்ட் நீ ஜஸ்ட் நீ தயாரிச்சுட்டு எங்கேயோ இருக்கே, ஓகே, நீ அதுக்கப்புறம் வேற உன்னோட என்டையர் செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலர், ரீட்டெய்லர், கன்சியூமர்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் முடிச்சுட்டு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ராடக்டை தூக்கி போட்டாங்கன்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்போசல்
திருப்பி உன்கிட்ட தான் வரணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ அதுதான் கவர்மெண்ட்டோட ரூல். ஸோ நடுவில் விற்றவங்க வாங்கினவங்க இவங்க எல்லாமே நாட் அ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லைங்களா, நீ தானே ப்ரொடியூஸ் பண்ண, இதை தயாரிச்சது நீ. ஸோ இப்போ இதோட வேல்யூ முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லாம் நீ தான் திருப்பி கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீயே ஒரு செயின் மாதிரி வச்சுக்க, நீ கலெக்ட் பண்ணிட்டு அதை நீயே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடு. இப்போ நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து அமேசான் ஒரு எனி வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபர்பிஷ் ஃபோன்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி, இந்த மாதிரி யூஸ்ட் ப்ராடக்ட்ஸை தான் அவங்க திருப்பி வந்து ரீசைக்கிள் பண்ணி நமக்கு திருப்பி ஃபோன்ஸாக கொடுக்குறாங்க. இன்னொரு ஆட் அ பெட்டர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஓகே, இன்னும் ஒரு வெரி எக்கனாமிக்கல் ப்ரைஸில் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் நீ எல்லா ப்ராடக்ட் நீ பண்ணு அப்படி நீ பண்ணனா நீ வந்து புதுசாக நீ எதுவுமே ஜென்ரேட் பண்ண மாட்டேன். இருக்கிறதையே நீ மாற்றி மாற்றி பண்ணும்போது you're not creating an additional burden of or a dump to the economy. Okay, so இது நீ பண்ணு அப்படின்னு தான் இவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் யூ டூ இஸ், நீ வந்து யூஸ் பண்ணாத நான் சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணுறத நீ திருப்பி ரீயூஸ் பண்ணு. அதுக்கு என்னென்ன மாதிரி டெக்னாலஜிக்கு நீ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் கார்னர்ஸ்டோன்ஸ் இன் திஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் த என்வாயன்மெண்டல் த்ரெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் அபியான், லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயன்மெண்ட். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் இவங்க சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பொல்யூஷனை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு கான்ஷியஸாக நீங்கள் வந்து யூ டு நாட் பொல்யூட்டட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சும்மா அப்படியே ரோட்லேயே போகிறீங்க, ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, அப்படியே கவர் தூக்கி போடுறீங்க. ப்ளீஸ் அது பண்ணாதீங்க, கான்ஷியஸாக இருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்வச் பாரத்னு இவங்க திருப்பி ஏன் அது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையோ ஒரு நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லையோ ஒரு எனி மீட்டிங்ஸ்லையோ இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அது உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும். ஐயோ இங்கே போலீஸ் இருக்காங்க, இங்கே சிசிடிவி இருக்குது, அதனால நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி இல்லாமல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக தோணணும் இல்லை இது பண்ணக்கூடாது, இது தப்பு. ஓகே, ஸோ இதனால தான் இந்த மாதிரி ஒரு மிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க யூ பி ஸ்ட்ரிக்ட்லி அபைடிங் பை த ரூல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அண்ட் கன்சியூமரிசம்னு சொல்கிறதும் இதுதாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லை, இந்த யூஎஸ் ஸ்டைல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ்தெட்டிக்னஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ், உனக்கு ஒரு மாதத்துக்கு 2 சோப்பு தான் தேவைன்னா நீ அவ்வளோதான் வாங்கணும். நான் வந்து இவ்வளோ அழகாக அடுக்கிறேன்னு சொல்லிட்டு 20 சோப் வாங்கி ஒன்றை பார்த்து இன்னொரு 4 பேர் 20 சோப் வாங்கி தேவையே இல்லை. ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? கன்சியூமரிசம்னா ரொம்ப உங்ககிட்ட பணம் இருக்குது, ஓகே, நீ அதை வச்சு எதனா நல்லது பண்ணு. நீ நல்லது பண்ணுறன்னு நினச்சிட்டு ஏன் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி இவ்வளோ உன்னோட எக்கானமிக்கு உன்னோட என்வாயன்மெண்ட்டுக்கு நீ ஏன் இவ்வளோ கெட்டது செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கன்சியூமரிசம். நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட இவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, நம்ம லாஸ்ட் G20 சம்மிட், அதுக்கப்புறம் இந்த காப் சம்மிட்லலாம் கூட இவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும், ரொம்ப ஓவராக மீனிங்லெஸ்ஸான ஒரு கன்சியூமர் பையிங் வந்து வேண்டாம், ப்ளீஸ் அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மிட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டே இருக்குது. பீப்புள் பை பியாண்ட் வாட் தே நீட், அது தேவையே இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்குறதுனால யூ ஆர் ஷோயிங் ஆஃப் யுவர் வெல்த், ஓகே ஃபைன், பட் யூ ஆர் டூயிங் ஸோ மச் மோர் ஹார்ம், அ டிஸ்ப்ரப்போர்ஷன் ஹார்ம் டு த என்வாயன்மெண்ட். அது ப்ளீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதெல்லாம் எதில் சொல்கிறாங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஆஃப் 2016. இந்த 2016 பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இந்த பயோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், அப்புறம் முனிசிபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், எலக்ட்ரானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இது எல்லாமே அந்த 2016 இயரில் வந்தது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி படிக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் எப்போ வந்துச்சு, எந்தெந்த மினிஸ்ட்ரி வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ரூல்ஸ் போட்டதுனால எதுனா இம்பேக்ட் இருக்கா இல்லையா, யாரா ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யார், ஸோ இதெல்லாம் வந்து பெனாலிட்டிஸ் எப்படி, இப்போ நிறைய ரூல்ஸ் போடுறாங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறினாங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் உண்டு, பெனாலிட்டி உண்டு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ மற்ற கதையெல்லாம் நீங்கள் மேக்கப் பண்ணலாம். ஓகே, ஸோ சில கீ ஃபேக்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. அண்ட் இந்த மாதிரி பெனால்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியலனா ப்ளீஸ் விட்டுடுங்க, தப்பான ஃபேக்ட்ஸ் எழுதாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர் UNDP என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க நிதி ஆயோகோட சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அவங்களோட குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன நீட்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபண்டிங் எதாவது வேணும்னா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் ஆர் இந்த மாதிரி மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் regulations must be enhanced to acknowledge and address
address the gendered impact from bettering the working conditions on guaranteeing fair salaries and providing protective equipment and access to healthcare. இதுதான் மெயின். ஓகே, ஸோ நீங்கள் பிளாஸ்டிக்கோட வேஸ்ட்டை நீங்கள் டீல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. ஓகே, ஸோ நீங்கள் வெறும் ஒரு கோட்டு போட்டால் உங்களால் ப்ரொடெக்டடாக இருக்க முடியுமா? இல்லை, அந்த ரிஃப்ளெக்டிவ் கோட் போட்டால் ஆர் யூ டீலிங் வித் எனி சேஃப்டி? நோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் கொடுங்க. உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் நீங்கள் உங்களோட வேலை வந்து அந்த ட்ராஷை செக்ரிகேட் பண்ணுறது ஆர் அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதனால உங்களுக்கு எதுனா டேமேஜ் வந்துச்சுன்னா இன்டு யோர் சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்த் கேருக்கு ஆக்சஸ் வேணும். கரெக்ட். ஸோ அந்த ஹெல்த் கேர் ஆக்சஸ்க்கு உங்களை யார் எம்ப்ளாய் பண்ணுறாங்களோ அவங்களே ப்ரொவைட் பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இல்லாட்டி அந்த வேலையை திருப்பி யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ, அந்த வேலை வேண்டாம், அந்த வேலை செஞ்சால் எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ வேலையே வேண்டாம்னா இவங்க அது 4 பேர்கிட்ட சொன்னால் அடுத்த 4 பேர் வேலைக்கே வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு அவங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட நான் அதை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹெல்த் கேருக்கு ஆக்சஸ் கொடுங்க, நல்ல ஒரு சேலரி கொடுங்க, பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கொடுங்க. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா தான் அந்த ஜெண்டர்ட் இம்பேக்டை உங்களால் அட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் கிரேட்டர் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் சினர்ஜி பிட்வீன் த கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் பிட்வீன் லைக் ஸ்வச் பாரத் மிஷன், அப்புறம் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ கவர்மெண்ட் சொல்கிறாங்க, ஸோ கவர்மெண்ட்டோட சேர்த்து ப்ரைவேட்டும் பண்ணணும், காலேஜஸும் பண்ணணும், ஆஃபீஸஸ், கார்ப்பரேட்ஸ், எம்என்சிஸ் எல்லாருமே அதை கொண்டு வரணும். பிகாஸ் கவர்மெண்ட் ஒரே ஒரு ஆள் அவங்க மட்டும் சொல்லிட்டே இருந்தா நாடு நல்லாயிடுமா? இல்லை, அவங்க சொல்றது உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே சொல்லணும். ஸோ எல்லாருமே சொல்லணும்னா ஒரு சினர்ஜி கொண்டு வரணும். சினர்ஜினா ஒரு என்ன சொல்ற, சேர்ந்து ஒரு எஃபர்ட் போடுறது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆள் சொல்றதுக்கும் உங்களை சுற்றி எல்லாருமே தினமும் சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கு அது ஒரு சப்கான்ஷியஸ்லி உங்கள் மைண்டில் அது பதிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிளென்லினஸ்க்காக ஒரு பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாமே வந்து ஒரு சினர்ஜி கொண்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிளாஸ்டிக் பொல்யூஷன் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் July 1st of 2022 இந்தியாவில் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ த சென்டர் ஹஸ் டிஃபைன்ட் அ லிஸ்ட் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் items that will be banned. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் பேண்ட். இஃப் சப்போஸ் நீங்கள் பண்ணீங்க, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னா உங்களுக்கு நாங்கள் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுப்போம், ஜெயிலில் போட்டுருவோம், ஆர் நீங்கள் வந்து ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ த மேனுஃபேக்சர், இம்போர்ட், ஸ்டாக்கிங், டிஸ்ட்ரிபியூஷன், சேல் அண்ட் த யூஸ், இது 5 பண்ணுறவங்களுக்குமே ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் மேனுஃபேக்சரும் பண்ணக்கூடாது, நான் தயாரிக்கலப்பா, நான் யாரோ தயாரிக்கிறாங்க, நான் அங்கேருந்து வாங்குறேன், அப்படி பண்ணக்கூடாது, நான் வாங்கி வச்சுருக்கேன் பட் நான் யூஸே பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் இங்கே கோடவுனில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங் அதுவும் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணக்கூடாது, சேலும் பண்ணக்கூடாது, யூஸும் பண்ணக்கூடாது. இது எதுவுமே நீ பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் லைக் இன்க்ளூடிங் இந்த பாலிஸ்டெரின்னா நாங்கள் நம்ம ஜொமேட்டோ இந்த மாதிரி டேக் அவே டப்பாஸ்லாம் வச்சுருக்கோம்ல, ஹோட்டல் டப்பாஸ் ஆர் சிங்கிள் யூஸ் டப்பாஸ், இதெல்லாம் தான் பாலிஸ்டெரின் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம எப்படி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம்? அந்த மாதிரி டப்பாஸை தானே சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் பேன் ஆயிடுச்சுன்னா கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, பிகாஸ் இவங்கெல்லாம் நம்மளால் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணவே முடியாது. அதுக்கான பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸை இவங்க ஃபைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டெரின் கமாடிட்டி, ஸோ இவங்க எல்லாருமே பேன் ஃப்ரம் July 1st, 2022. ஓகே, ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை ஃபர்ஸ்ட் என்னன்னா தேர் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக்ஸ் நான் சொன்னேன். அவங்கள நீங்கள் ஒரு வாட்டி பிரிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவங்க யூஸ் இல்லை. ஓகே, இந்த பிளாஸ்டிக் ஒரு சாப்பாடு கவரோ இல்லை ஒரு டூத் பேஸ்ட் கவரோ, எனி பேக்கேஜிங் ஃபார் தட் மேட்டர், நீங்கள் ஒன்ஸ் பிரிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸே இல்லை. ஸோ இவங்கள தான் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். ஃபார் லைக் பேக்ஸ், ஸ்ட்ராஸ், காஃபி ஸ்டரர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், மோஸ்ட் ஃபுட் பேக்கேஜிங், இவங்க எல்லாமே சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ எனி பிளாஸ்டிக் தட்ஸ் மேட் ஃப்ரம் பாலிமர்ஸ் ஆஃப் HDPE, LDPE, PET bottles, PS, PP. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன். HDPனா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி லோ டென்சிட்டி பாலிஎத்திலின், அப்புறம் பாலிஎத்திலின் டெட்ராஃப்தலேட், அப்புறம் பாலிஸ்டிரின், பாலிப்ராப்பிலின். ஸோ இதெல்லாமே நம்ம சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்போம்ல, ஒரு 7 types ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். அதில் இந்த டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் பிளாஸ்டிக் பின்னாடி அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கும், அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள்ஸ். ஓகே,
அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, ஸோ இவங்களோட இம்பேக்ட்ஸ் என்ன, அண்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.